ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா 9144 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு வேக்கன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 833 வேக்கன்ஸி குடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் லெவல்ல உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஐடிஇ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, ஸோ பிஎஸ்சி முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 29,200லேருந்து 92,300 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். 2 கேட்டகரில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம பொறுத்தவரைக்கும் தமிழ்லயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 8த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்லருந்து பாருங்க உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லருந்து உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துட்டாங்க. ஸோ நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ டெக்னீஷியன்ல வந்து பார்த்தோன்னா, கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கும், டெக்னீஷியன்லயே வந்து கிரேட் 3 கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 9த் மார்ச் அன்னைக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 8த் ஏப்ரல் வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட்ல. ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்க என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 9த் ஏப்ரல்ல இருந்து 18த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, லெவல் 5 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். ரூ. 29,200 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க கைக்கு வந்து 40,000 கிட்டக்க சேலரியே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா 1092 வேக்கன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ல வந்து கிரேட் 3க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, லெவல் 2 படி சேலரி வந்து வரும். 19,900 பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். 30,000 கிட்டக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 8,052 வேக்கன்ஸி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 9,144 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, 833 வேக்கன்ஸி வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, க்ரூசியல் டேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். அது வந்து பாருங்க க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஓபிசினா வந்து பார்த்தோன்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா, இந்த க்ளோசிங் டேட் என்னைக்கு நான் சொன்னேன், இங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க 8த் ஏப்ரல்னு. இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கணும். இந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, அது வந்து செல்லாது. நீங்க வந்து செலக்ட்டே ஆனாலுமே வந்து வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்க அந்த டேட் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ 18ல இருந்து 33 வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கு. அதே மாரி டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரிக்கு வந்து பாருங்க 18ல இருந்து 30 வயசு குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ் லிமிட்டுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸா இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்க வந்து இருக்கணும். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதே மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்க ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எல்லா ரயில்வே ஜாப்லயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூ. 250 ஃபீஸு. இந்த ரூ. 250மே வந்து பார்த்தோன்னா, நீங்க சிபிடி எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே மாரி ரூ. 500 ஃபீஸ் பண்றீங்களா பார்த்தீங்கன்னா, ரூ. 400 வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருவாங்க. அது வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு இங்க குடுத்துட்டாங்க பாருங்க. உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து பார்த்தோன்னா, ஸோ அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதும், நீங்க எந்த பேங்க்ல இருந்து நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்றீங்களோ, அந்த பேங்க்கே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரீஃபண்டுமே வந்து பண்ணிருவாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க, அதுக்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. நீங்க தப்பா எழுதுனா உங்களுக்கு ஸோ இதில வந்து டிடக்ட் ஆகும். உங்களுக்கு மார்க் வந்து டிடக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து பாருங்க இதுக்கான சிலபஸ்மே வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னுக்கு வந்து பாருங்க சிலபஸ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2வது கேட்டகரி டெக்னீஷியன்ல வந்து பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிரேட் 3 இந்த கேட்டகரிக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபைல் சைஸ் படி கரெக்ட்டா நீங்க ரெடி பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, நமக்கு வந்து பாருங்க சென்னை ஆர்ஆர்பி. ஸோ rrbchennai.gov.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். அதையும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு. ஸோ அதான் வந்து வெப்சைட்டு. அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் 13 லாங்குவேஜ்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. நம்ம தமிழுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க வந்து தமிழ்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க டெக்னீஷியன்ல வந்து கிரேட் 1 சிக்னல் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க, நீங்க வந்து பிசிக்ஸோ இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமென்டேஷன் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து பாருங்க, இந்த பேசிக்கான ஸ்ட்ரீம்ஸ் இந்த மேல இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா, நீங்க வந்து டிப்ளமோல வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா நீங்க முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயன்ஸ் ரிலேட்டடா முடிச்சவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமென்டேஷன் ரிலேட்டடா நீங்க முடிச்சவங்க, நீங்க டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி இன்ஜினியரிங்ல நீங்க வந்து அந்த மேல இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நீங்க பண்ணியிருந்தா, நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, நீங்க டெக்னீஷியன் கேட்டகரில வந்து நீங்க அப்ளை பண்றீங்க கிரேட் 3க்கு அப்படின்னா, அதுல பிளாக் ஸ்மித், பிரிட்ஜ், கேரேஜ் அண்ட் வேகனு, கிரைன் டிரைவர், டீசல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நீங்க 10த் முடிச்சுட்டு ஐடில வந்து அந்த ரெலவன்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்க ஐடிய வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்க 10த் முடிச்சு ஐடில வந்து அந்த ட்ரேடு முடிச்சவங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ஐடிஐ குடுத்துருக்காங்க. மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு பார்த்தா சிக்னல் கேட்டகரி இதுக்கு மட்டும் தான் வந்து நீங்க டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரெலவன்ட்டான ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அனெக்ஸர் பில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த இதுல வந்து உங்களுக்கு ஜோன் வைஸா இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதாவது பார்த்தோன்னா, அகமதாபாத், அஜ்மீர் இந்த மாரி குடுத்துருக்காங்கல்ல. இதுல வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஆர்ஆர்பி சென்னைன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்ஆர்பி சென்னை. இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து பாருங்க, எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சிக்னலுக்கு வந்து பார்த்தோன்னா, 48 வேக்கன்சி இருக்கு. ஸோ பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பாருங்க 20 வேக்கன்சி. பிரிட்ஜுக்கு வந்து 3 வேக்கன்சி. கேரேஜ் அண்ட் வேகனுக்கு வந்து பாருங்க 178 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 286 இந்த மாரி உங்களுக்கு சென்னை ரீஜனுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, 833 வேக்கன்சி வந்து பாருங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தோன்னா, 9144 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து எந்த ரீஜனுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, ஸோ அத வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க, ஸோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.